இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்கும் பர்சனல் பிராண்டிங் பண்றவங்களுக்கு. இப்போ இன்ஸ்டால நிறைய வீடியோஸ் நம்ம பாக்குறோம். ஜஸ்ட் ஒண்ணுமே இருக்காது, ஒரு போன்ல வீடியோ எடுத்து அது குவாலிட்டியா இருக்காது, ரொம்ப பிளரா இருக்கும், அதை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நாலேஜ் இல்லாம அதை பத்தின ஐடியாவே இல்லாத ஒரு பர்சனல் பிராண்டிங் பண்ற ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு டூல்ஸ் ஆர் பிராண்ட்ஸ் அப்படின்னா நீங்க எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஓகே, இப்போ நம்ம 5000 நல்ல பிராண்ட்ஸ்லாம் போகலாம் அப்படின்னா, இப்போ நம்ம லைட்டிங்கு, மைக்கு, ட்ரைபாட் இந்த மாதிரிலாம் போறீங்கன்னா டிஜிடெக் பிராண்ட் வந்து பெட்டரா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நாங்க பர்சனலா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கும் சரி, பர்சனலா வீட்டில் ஷூட் எடுக்கிறதுக்கும் லைட்டு மைக் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல டிஜிடெக் தான் யூஸ் பண்ணேன். இப்போ ட்ரைபாட்ஸ், ஈவன் ட்ரைபாட்ஸுமே டிஜிடெக்ல தான் வச்சிருக்கேன். ப்ராப்பரான ஒரு நம்ம வந்து கோடாக்ஸ்ல கிடைக்கிற அந்த லைட்டுக்கான குவாலிட்டி வந்து நம்ம இப்போ டிஜிடெக்ல கிடைக்குது பட்ஜெட் ரேஞ்சில். ஸோ ஃபார் இந்தியன்ஸ்க்காக ஒரு பிராண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் அவங்களே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எடிட்டிங் செட்டப்புக்குள்ளே போய்க்கலாம். மானிட்டரு, கீபோர்டு, மவுஸு, ஸ்பீக்கரு, இந்த மாதிரியான திங்ஸ்க்கு ஜெப்ரானிக்ஸ் பிராண்ட் நல்லா இருக்கு. பட்ஜெட் ரேஞ்சில் ப்ராப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் மவுஸ் இன்ன வரைக்கும் பர்சனலாக ஜெப்ரானிக்ஸோடது, ஈவன் நான் வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஸ்பீக்கர் இல்லாமல் ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஜெப்ரானிக்கோட ஹோம் தியேட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி இருக்கு த்ரூ அவுட். அதாவது 2 to 3 years வந்து எந்த ஒரு டிஸ்டார்ஷனோ எதுவுமே ஸ்பீக்கரில் எந்த சேஞ்சஸுமே வரல, நல்லாவே இருக்கு. ஸோ பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஒரு கீபோர்டு மவுசஸ் எல்லாம் போறீங்க அப்படின்னா ஜெப்ரானிக்ஸ் தாராளமாக நீங்கள் போகலாம். மற்றபடி பேசிக்காக ஒரு வீடியோ நீங்கள் எடுக்க போறீங்க அப்படின்னா மொபைலே தாராளம் தான். ஆனால் 4K ஆர் 1080p அந்த மாதிரியான குவாலிட்டியில் வச்சு எடிட் பண்ணுறது பெட்டர் நான் சொல்லுவேன். ஈவன் ஐஃபோன் இருந்தால் இன்னும் பெட்டரான குவாலிட்டியில் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மட்டும் நம்ம நோட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாலே ஒரு 5000 ப்ராப்பரான குவாலிட்டியை நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் நம்ம ஹேண்ட் ஹெல்டாக ஒரு ஃபுட்டேஜஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஷேக் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நாய்ஸ் அதிகமாக இருக்கும், ப்ராப்பர் லைட்டிங் இருக்காது. ஸோ இந்த லைட்டிங், மைக்கு, அந்த மைக்குக்கான குவாலிட்டி இதெல்லாம் ப்ராப்பராக வச்சு ஒரு ட்ரைபாடில் நீங்கள் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களால் ப்ராப்பரான குவாலிட்டியை டெலிவரி பண்ண முடியும். ஈவன் ஃபேஸ் காமிக்காமல் சில பேர் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் ரிங் லைட் மாதிரிலாம் தேவைப்படும். அந்த ரிங் லைட்டை வச்சு ஒரு ப்ராடக்ட் ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து நம்ம டிஜிடெக் நான் சொன்ன மாதிரி அந்த பிராண்ட்ஸ் நீங்கள் போகலாம். ஸோ மோஸ்ட்டாக இதெல்லாம் சேர்த்து 5000 ரூபாவே அதிகபட்சம். ஏன்னா ட்ரைபாட்லாம் 2.3Kலாம் கிடைக்குது. ஸோ மோஸ்ட்டாக 5000 ஒரு ப்ராப்பரான பர்சனல் பிராண்டிங் செட்டப்பை நீங்கள் இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கவர் பண்ணிடலாம்.